வணக்கம் நண்பர்களே, உங்கள் எல்லோரையும் கிருஷ்மிகா கிளிப்ஸ் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறோம். பிரெக்னன்சி டைம்ல எல்லாருக்கும் ஒரு 3 விதமான டேப்லெட் வந்து குடுத்திருப்பாங்க. அது என்னன்னா அயர்ன், கால்சியம், ஃபோலிக் ஆசிட்ன்னு சொல்லி. இந்த வீடியோல அயர்ன் டேப்லெட்டோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பெனிஃபிட் பத்தி பார்க்கலாம். உங்களோட ஒவ்வொரு லைக்கும், சப்ஸ்கிரைபும் என்ன இந்த மாதிரி நிறைய வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்கும். உங்க சிஸ்டரோ, ஃப்ரெண்ட்ஸோ, ஒய்ஃபோ யாராவது பிரெக்னென்டா இருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரெக்னன்சி டைம்ல அம்மாவோட பிளட் லெவல் நார்மலா இருக்க டைமை விட அதிகமா இருக்கும். இதனாலேயே சில பெண்களுக்கு அந்த டைம்ல ரத்தச்சோகை வந்து வரும். இததான் நம்ம வந்து அனிமியான்னு சொல்லுவோம். பிரெக்னன்சி டைம்ல அம்மாவோட பாடிக்கு மட்டும் இல்ல, குழந்தையோட பாடிக்கும் இரும்பு சத்து வந்து தேவைப்படுது. இப்ப இந்த இரும்பு சத்து எதுக்குன்னா, இரும்பு சத்து தான் வந்து நம்மளோட உடம்புல ஹீமோகுளோபினை உருவாக்குறதுக்கு தேவைப்படுற ஒரு சத்து. ஹீமோகுளோபினோட வேலை என்னன்னா, நம்ம சுவாசிக்கிறோம்ல ஆக்சிஜன், அதை வந்து நம்ம பாடி ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கும். நம்ம பாடிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம கருவுல இருக்க குழந்தையோட பாடிக்கு கூட ஆக்சிஜன் எடுத்து செல்றது இந்த ஹீமோகுளோபின் தான். சோ ஹீமோகுளோபின் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா கருவுல இருக்க குழந்தைக்கு ஆக்சிஜன் போறதுல சிரமம் ஏற்படும். இதனாலதாங்க நம்ம பிரெக்னன்சி டைம்ல அயன் டேப்லெட் வந்து தராங்க. நம்ம உடம்புல இரும்பு சத்து கம்மியா இருக்கிறதுக்கான அறிகுறிகள் என்னன்னு இப்ப பாப்போம். நம்ம எப்பவுமே ரொம்ப டயர்டா இருப்போம், தலை சுத்தும், மூச்சு திணறல் வரும், மயக்கம் வரும், ஏன் சில டைம் நமக்கு வந்து ஹேர் ஃபால் கூட அதிகமா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா நமக்கு இரும்பு சத்து வந்து ரொம்ப முக்கியம். இப்ப இரும்பு சத்து குழந்தைக்கு எப்படி நமக்கு உதவுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். இரும்பு சத்து வந்து குழந்தையோட உடல் உறுப்பு வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரும்பு சத்து குறைவா இருக்கிற பெண்களோட குழந்தைக்கு வெயிட் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ரீடம் டெலிவரி பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. டெலிவரி டைம்ல மதருக்கு பிளட் லாஸ் வந்து ஹெவியா இருக்கும். அதனால மதர் வந்து ரொம்ப வீக் ஆயிருவாங்க. அந்த டைம்ல ஹீமோகுளோபின் கம்மியா இருந்துச்சுன்னா அது மதருக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஆஃப்டர் டெலிவரி மதர்ஸ் ரொம்ப வீக் ஆயிருவாங்க. மில்க் ஃபீட் பண்றதுனாலயும் ரொம்ப சோர்வாயிடுவாங்க. இந்த டைம்ல இரும்பு சத்து வந்து மதர்ஸ்க்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இரும்பு சத்து மாத்திரைய சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. அதனால என்ன நடக்குங்கிறத பத்தி பார்ப்போம். ஒரு சில பெண்களுக்கு இரும்பு சத்து மாத்திரை சாப்பிடுறதுனால அவங்களுக்கு வாமிட் சென்சேஷன் வந்து இருக்கும். அதனால இரும்பு சத்து மாத்திரையை போடாம அவங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதனால என்னென்ன நடக்கும்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைக்கு ஆக்சிஜன் சப்ளை போறதுல சிரமம் ஏற்படும். ப்ரீடம் டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து தவிக்கணும்னா நமக்கு இரும்பு சத்து மாத்திரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண நேரத்துல இந்த மாத்திரைய கரெக்டா போடுங்க. டீ காஃபியோட கண்டிப்பா இதை குடிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம இரும்பு சத்து மாத்திரை போட்டா மட்டும் பத்தாது. அத நம்ம உடம்பு ஏத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் வந்து தேவைப்படும். அதனால லெமன் ஜூஸ் கூடயோ, சாத்துக்குடி ஜூஸ் கூடயோ, இல்ல ஆரஞ்சு ஜூஸ் கூடயோ, இல்ல நெல்லிக்காய் ஜூஸ் கூடயோ வந்து நீங்க எடுத்துக்கிட்டா அது ஈஸியா நம்ம உடம்பு இரும்பு சத்தை வந்து எடுத்துக்கும். டேப்லெட் போட்டா மட்டும் பத்தாது. நம்மளோட உணவு முறைகள் மூலமாவும் இரும்பு சத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தலாம். உதாரணமா நிறைய கீரை வகைகள் எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை சூப் வந்து டெய்லியும் குடிக்கணும். அரைக்கீரை, சிறுகீரை இதெல்லாம் எடுத்துக்கணும். பழங்கள், காய்கறிகள்ல பாத்தீங்க அப்படின்னா பீட்ரூட், மாதுளை, பேரிச்சம்பழம், இதுல எல்லாம் நிறைய இரும்பு சத்து இருக்கு. அதெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்க நான்வெஜ் பிரியரா இருந்தீங்க அப்படின்னா சுவரொட்டி, ஆட்டோட ஈரலு, நாட்டுக்கோழி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கருப்பட்டியில கூட இரும்பு சத்து அதிகமா இருக்கு. அதையும் உங்க டயட்ல வந்து சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோல அயன் டேப்லெட்டோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பத்தி பார்த்தோம். இதே மாதிரி கால்சியம் அண்ட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நான் எப்படி என்னோட ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறத பத்தி ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். மறக்காம அந்த வீடியோல போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு எங்களை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.